இந்த பாலருக்கு கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா கடல். பாலை சென்று எடுங்க. மாணவர் மன்றம் செய்திருக்கிறார்கள்.
நம்பிக்கை வேண்டும் என்ற அதற்கு அடிப்படையிலே இந்த ஏற்பாடு மிக சிறிய அளவில் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் எந்த ஒரு இயக்கமும் இஸ்லாம் என்ன கிறிஸ்துவ இயக்கம் என்ன அன்றைய தினம் அந்த பாலைவன பகுதியிலே பரமவிழாவின் குமாரரான இயேசுநாதர் அவர்கள் மிகவும் சாதாரணமாக ஒரு 10-12 சீடர்களுடன் வரம் வந்தார். இந்த உலகம் முழுவதும் 2000 ஆண்டுகளுக்கு பின்பு கிறிஸ்துவ இயக்கமானது அன்பின் பாசத்தின் அடிப்படையில் தியாகத்தின் அடிப்படையில் உருவாகியிருக்கிறது. அதுபோலவே கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்பு முகமது நபி அவர்கள் மிகவும் சாதாரண நிலையிலே தான் இந்த இயக்கத்தை இந்த மதத்தை துவக்கினார். இந்த உலகம் முழுவதும் பரவிக்கிறது. காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு தியாகம் இருந்தது. இயேசுநாதருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவரை சிறுவரியை ஏற்றுகிறார்கள். அந்த சமயத்திலே அவர் என்ன சொல்கிறார்? பிதாவே, இவர்கள் செய்யக்கூடிய இந்த தவறு இவர்களுக்கே தெரியவில்லை, ஆகவே இவர்களை மன்னித்து விடுங்கள் என்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார். இந்த பக்ரீத் பண்டிகை கூட அதனுடைய அடிப்படை என்னவென்றால் தியாகம் தான் இதனுடைய அடிப்படை. இறைவனுக்காக தன்னுடைய சொந்த மகனையே தியாகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் போது அந்த உருவான தியாகத்தின் அடிப்படையில் தான் பக்ரீத் கொண்டாடப்படுகிறது. நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய நம்முடைய இந்த ஜீவனுடைய புதல்வன் திரு அப்துல் கலாம் அவர்கள் நேற்று அறிந்த செய்தியில் கூட இதைத்தான் எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த சுனாமியில் அலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த பக்ரீத்தை அர்ப்பணம் செய்யுங்கள், அவர்களுக்காக தண்ணீர் வழியுங்கள், அவர்களுக்காக உங்களால் இயன்ற உதவிகளை செய்து பக்ரீத்தை வேறு வழியில் கொண்டாடுங்கள் என்று நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்குமோ தெரியாமல் இருந்திருக்குமோ, நான் இந்த ராமகிருஷ்ணா இயக்கத்தை சேர்ந்தவன். இந்த ராமகிருஷ்ணா இயக்கத்திலே துறவர வாழ்க்கைக்கு வந்து கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளாக இந்த துறவர வாழ்க்கையிலே இருந்து வருகிறேன். இந்த ராமகிருஷ்ண இயக்கத்தின் முதல்வராக இருப்பவர் சாமி விவேகானந்தர், அவருடைய குருவாக இருப்பவர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அந்த சிறு உண்மைகளை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு அம்மனுடைய கோயிலிலே பூஜாரியாக இருந்தார். இந்து மத தெய்வமான மாரியம்மன் காளியம்மனை நேரில் கண்டார். அது மட்டும் இல்ல, இப்படி அம்மனை நேரில் கண்ட பிறகு அவர் இஸ்லாம் மதத்தை வாங்கினார், முஸ்லீமாகவே இருந்தார். நான் வந்து எந்த அடிப்படையில் சொல்றேன்னா, இந்த இயக்கத்திற்கு எந்த விதமான காட்டுப்படமும் இல்லை. இது ஒரு சகோதர பாத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் ராமகிருஷ்ண இயக்கம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரே முஸ்லீமாகவே இருந்தார். 5 தடவை நமாஸ் பண்ணாரு, அல்லாஹ்வை வணங்கினார், அல்லாஹ்வோட அருளையும் பெற்றார். அவருடைய வாழ்க்கையில சும்மா பேச்சில் கிடையாது, படிப்பறிவில்லாதவர், பள்ளிக்கூடத்துக்கு போகாதவர், எந்த பள்ளிக்கூடத்துக்கும் படிக்கல, அம்மனை நேரடியாக தரிசனம் பெற்று அம்மனுடைய திருவருளால முஸ்லீமாவே இருந்தார். முஸ்லீமாக இருந்து 5 தடவை நமாஸ் பண்ணி அல்லாஹ்வோட அருளை பெற்றாரு. அப்புறம் வந்து ஒரு கிறிஸ்தவ குருமாரிடம் இதுக்கு இஸ்லாத்தின் தருவதற்கு சமயத்திலே அவர் ஒரு இஸ்லாமிய ஒரு குருவிடம் தீட்சை பெற்று வருகிறார். அதுபோலவே கிறிஸ்தவ குருமார்களுடன் தீட்சை பெறுகிறது. கிறிஸ்தவராகவே இருந்தார். கிறிஸ்தவராக இருந்து அவருக்கு இயேசுநாதருடைய தரிசனமும் இருந்தது. இப்ப நான் வந்து ஒரு ராமகிருஷ்ண இயக்கத்தை சேர்ந்தவன் சொல்லி உங்களிடத்துல இஸ்லாமியத்துல மனசுக்குள்ள வெறுப்பு, மனசுக்குள்ள காரணம் வெளியில பேசலாம், எல்லாருமே பேசலாம், எல்லாமே ஒழுங்கான்னு சொல்லி அரசியல்வாதிகள் பேசுறாங்களோ அதிகாரிகள் பேசுறாங்க பேசுறாங்க. ஆனா இதயபூர்வமா நேசிக்க முடியுமா? அதான் முக்கியம். கூட்டம் போடலாம், நிறைய கூட்டத்தில் நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன்னு குரான் வாக்கியத்தை சொல்றாங்க. இதயபூர்வமா ஏற்றுக்கிறியா? நான் ஏற்றுக்கொள்றோம். ஏன்னா எங்களுடைய குருநாதர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் முஸ்லீமாவே இருந்தார். எங்களுடைய ராமகிருஷ்ண இயக்கம் கல்கத்தாவிலே ஒரு கோயில், பெரிய கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயில் எப்படி இருக்குன்னா, அந்த கோயில் உள்பக்கமாக நீங்க போய் பார்த்தீங்கன்னா சர்ச்சு மாதிரி இருக்கு, சர்ச்சு மாதிரியே கட்டியிருக்காங்க. அந்த கோயிலினுடைய முகப்பை பார்த்தா இஸ்லாம் தர்கா மாதிரி இருக்குது. உள்ள இருக்கக்கூடிய கர்ப்பகிரகம் இந்து கோயில் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து வெறும் வாயளவில் இல்லை, இதயபூர்வமாக நேசிக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் ராமகிருஷ்ண இயக்கம். அதனுடைய முதல்வராக இருந்தவர் சுவாமி விவேகானந்தர். அவர் எல்லா சமயத்தையும் ஏற்றுக்கொண்டாரு. ஈராக்கில் இருந்து வந்து
சேர்ந்த இஸ்லாமியர்கள் கூட கல்கத்தா ராமகிருஷ்ண இயக்கத்தில் இருக்காங்க. அதனால நாங்க இன்னொன்னு என்னன்னா ரம்ஜானும் கொண்டாடுறோம். புரியுதா? பக்ரீத் சமயத்தில் ஒரு விருந்து வச்சோம். ஏழை பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு விருந்து வச்சோம். அப்புறம் அதே போல நம்முடைய கிறிஸ்துமஸ் சமயத்துல விழா ஏற்பாடு செய்து அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு 200 பேருக்கு கேட்கலாம் மெழுகுவர்த்தியில இதயபூர்வமா கொண்டாடக்கூடிய ஒரு இயக்கம் தான் ராமகிருஷ்ண இயக்கம். இதுல எந்த மாறுபட்ட ரெண்டு கருத்துக்கு இடங்கள் யாராவது சொன்னாலும் அது தப்பு. அப்போ ஒரு இதயபூர்வமா இந்த சகோதரர்கள் கூப்பிடுகிற சமயத்துல இந்த மறுமலர்ச்சி ஒரு எழுச்சி உங்க மூலமா ஏற்படணும் பாம்பு. எத்தனையோ தடவை நான் 25 வருஷம் ஆச்சு இந்த பாம்பு. இந்த மாதிரி ஒரு கூட்ட ஏற்பாடு யாருமே பண்ணல. இப்ப இறைவன் இந்த மாதிரி நம்ம ஒற்றுமையா வாழணும், நல்லா வாழணுன்றதுக்காக இவங்களை என்ன பண்ணுவாங்க, இளைஞர்களும் சின்ன கருவியா பயன்படுத்திக்கிறாங்க. இறைவனுடைய கையில ஒரு கருவி. அப்ப அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். இளைஞர்கள்லாம் வந்துட்டாலும் ஜமாத்தில் அவங்க தலைவர் வந்திருக்கும் போது கூட நான் சொன்னேன், ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, wherever there is good you have to accept it, otherwise whatever good you have it will go away. பெரியவர் ஞானி சொன்னார். பிறரிடத்துல என்ன நல்லது இருக்குதோ அவங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, யாராலும் அவங்களுக்கு நல்ல எது இருக்குதோ அந்த நல்லதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்லதெல்லாம் போயிடும். இன்னைக்கு நம்ம சமுதாயம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை போயிட்டு பாரத நாடே ஒரு பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை போயிட்டு இருக்கிறது. கையில காசு இருந்தா போதும், அதிகாரம் இருந்தா போதும், அரசியல் செல்வாக்கு இருந்தா போதும், நீ எதையும் செய்யலாம் ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இப்ப கூட நாங்க இருந்து புறத்து வந்துட்டு இருக்கோம். இங்க பாம்பன் தெற்குவாடிக்கு இருந்து சில பெண்கள் அங்க வந்திருந்தாங்க. நாங்க புறத்து வண்டியில புறப்படும் சங்கராம இங்க இங்க பள்ளிவாசல் அவங்க தான் இந்த இடத்தை காட்டினாங்க. இறக்கி என்னன்னு கேட்டா, இத்தனை கஷ்டத்துக்கு நடுவில் இந்த தெற்குவாடியில் இருக்கக்கூடிய இந்த 4 மக்களுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பத்துக்கு சுனாமி அலைகளால் பாதிக்கப்பட்ட சமயத்தில் நம்ம தனுஷ்கோடி முகுந்தராஜ் சத்திரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாம் அரசாங்கம் கொண்டு ஆட்டு மாட்டை பற்றி வர்ற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சுட்டு யாருக்கும் சாப்பாடு கொடுக்கல. ஜனங்க கொஞ்ச நாள் காலையில சாப்பாடு இல்லை, மத்தியான சாப்பாடு இல்லை, எல்லாம் எங்களுக்கு ஓடிடும் போது 500 ஜனங்களுக்கு நான் ஒரு தாய் பாசத்தோடு சாப்பாடு பண்ணி கொடுத்தோம். மறுநாளும் சாப்பாடு கொடுத்தோம். அப்புறம் அவங்க கணக்கெல்லாம் எடுத்து பின்பு அரசாங்கம் உதவிகள் இருந்தது. பார்க்கும்போது கிட்டத்தட்ட 500 குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டே கிடையாது. அந்த ரேஷன் கார்டு இல்லாத குடும்பங்களுக்கு நம்மால் ஆன கொஞ்சம் அரிசி பருப்பு இந்த மாதிரி உதவிகளை நான் செஞ்சோம். இந்த விஷயத்தை கேட்டு தெற்குவாடி பாம்பன்ல இருந்து வந்திருக்காங்க. இந்த பகுதியிலும் அதுபோல எத்தனையோ ஏழை எளிய மக்கள் குடும்பங்கள் இத்தனை அரசாங்கம் உதவி செஞ்சால் கூட அந்த உதவியை பெறக்கூடிய அளவு செல்வாக்கு இல்லாததையும் அதிகார பலம் இல்லாதனாலையும் அரசியல் பலம் இல்லாதனாலும் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ. அப்போ இந்த பக்ரீத் விழா கொண்டாடக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம அவங்களுடைய கண்ணீரை தொடர்ச்சி விடணும். இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சில தினங்களுக்கு முன்பு நம்முடைய பாம்பன் சமுதாயத்தின் சார்பிலே நம்ம பங்கு தந்தை அமர்ராஜ் அவர்கள் சார்பிலே ஒரு இது நடத்தி ஊர்வலம்லாம் நடத்தி அவர்களெல்லாம் அறிமுகம் செய்து கொடுத்தோம். நம்ம சகோதரர்களே நம்ம தீவிலேயே எத்தனையோ பேர் இன்னைக்கு அந்த கிடைக்கிற அரசாங்கத்துடைய உதவியை பெறக்கூடிய சூழ்நிலை இல்லாத சூழ்நிலையில அவர்களுக்கு முறையான அந்த உதவிகள் போய் சேராதவர்களே எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கிறாங்களோ. அப்ப இந்த நல்ல நாளில் நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். என்ன சங்கல்பம் எடுக்கணும்? அந்த மாதிரி இருக்கவங்க ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு நம்ம நிச்சயம் நம்மால நம்ம ஒரு பங்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் வேணும். இதைதான் பக்ரீத் விழாவில் மாணவர் மன்றம் மாணவர் மன்றமானது இன்னொரு சமூக நல்லிணக்க
வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும், இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய என் ஹபீபுல்லாவுக்கும், எழுச்சுரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சுவாமி பிரபானந்த அவர்களுக்கும், விழாவின் நிறைவுரையை மிக அருமையாக தர இருக்கக்கூடிய மௌலவி அப்துல் ரஹ்மான் பிப்லி இஸ்லாமிய பிரச்சார தென்காசி நிறுவனர்கள் அவர்களுக்கும் என்னுடைய பாசமிகு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பக்ரீத் பண்டிகையை, இந்த அருமையான ஹஜ் பெருவிழாவை அர்த்தமுள்ள சமூக நல்லிணக்க விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய என்னருமை இளைஞர்களுக்கு எழுச்சியூட்டுகின்ற வகையில ஒரு சிறிய பாடலை மட்டும் என்னுடைய புல்லாங்குழலிலிருந்து வாசித்துவிட்டு இந்த சமூக நல்லிணக்க விழாவில் என்னுடைய உரையை தொடரலாம் என்று நினைக்கிறேன். மனிதநேயம் என்ற ஒரு பத்திரிகையில ஒரு மனிதநேய வேண்டுதல் ஜெபம் ஒன்று வந்திருந்தது. அதை உங்களுக்கு இந்த தருணத்தில், இந்த சமூக நல்லிணக்கத்தில உங்களோடு அந்த பிரார்த்தனையை பகிர்ந்து கொள்வதில் நான் பேரானந்தப்படுகிறேன். அது அர்த்தமுள்ள ஜெபமாக இருக்கிறது. சுனாமி தாக்குதலால் உயிரிழந்த பல்லாயிரக்கணக்கான மக்களின் ஆன்ம ஆறுதலுக்காக எல்லாம் வல்ல இறையருளை வேண்டுவோம். பாதிக்கப்பட்ட மக்களின் புதிய நல்வாழ்வுக்காகவும் வேண்டுவோம். உன்னை போல உன் அயலானை நேசி என கூறிய இறைமகன் இயேசுவின் வழியிலும் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என ஏக இறைவனை இறைத்தூதர் அண்ணலார் நபிகள் நாயகம் கூறிய நெறியிலும்
அப்பா, நான் வேண்டுதல் கேட்டதுதல் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் என வள்ளலார் பெருமகனார் கூறிய முறையிலும், அன்புடையார் என்பும் உரியார் பிறருக்கு என திருவள்ளுவர் பெருந்தகை ஒழிந்தவாறும், சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜாதி சமய வேறுபாடின்றி உதவுவோம், மறுவாழ்வளிப்போம் என்று ஒரு அருமையான மனிதநேய வேண்டுதலை எழுப்பியிருக்கிறார். சுனாமி தாக்குதலுக்கு பிறகு ஏற்கனவே ஒரு அருமையான சமய பிரார்த்தனையை எல்லா மக்களும் இணைந்து இந்த பாம்புகளில் நடத்தி இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த அருமையான சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய மற்றொரு விழா இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேர்ந்தளிக்கக்கூடிய விழாவாக, சுனாமியால் பாதிக்கப்பட்ட இந்த சமூகத்திற்கு, இந்த தேசத்திற்கு இன்னொரு வணக்கத்தையும், ஒரு விதத்திலே இறந்து போன உயிர் நீத்த அனைத்து நம்முடைய உலக மக்களுக்கும் ஒரு விதத்தில் ஆன்மீக சாந்தி தருகின்ற ஒரு ஜெப வழிபாடாக கூட இந்த சமூக நல்லிணக்க விழாவை நடத்தி கொண்டிருக்கிற மக்கள் உண்மையிலேயே இந்த பாவனிலே இரண்டாவது ஒரு நிகழ்ச்சி ஒரு அருமையான நெற்றியிலே திலகமிட்ட ஒரு நிகழ்வாக இருப்பதை நான் பார்க்கிறேன். சமூக நல்லிணக்கம் இன்றைய சமுதாயத்தின் ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிறது. அறைகுவல் விடுக்கின்ற அனைத்து அரசியல்வாதிகளும் கூட இன்று சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். காரணம், இந்த சமூகத்திலே நல்லிணக்கம் இல்லை என்று சொன்னால் இந்த சமூகத்திலே வன்முறை தான் வெடிக்கும். சமூகத்திலே வன்முறை வெடித்தது என்று சொன்னால் இது நாடாக இருக்காது, இது காடாக மாறி போகும் என்று எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இப்படி அறிந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லோரும் இன்று தீமூட்டி வளர்த்துக் கொண்டிருப்பது சமய வேறுபாடு, ஜாதி வேறுபாடு, சமூகத்திலே இன வேறுபாடு. ஆனால் ஜாதி சமய இன வேறுபாட்டை எல்லாம் களைய வேண்டும். அப்பொழுது மட்டுமே இந்த தேசத்திலே ஒரு நல்லிணக்கமும் சமூக அமைதியும் நிலவும் என்ற நோக்கத்திலே இங்கு நாம் ஒரு பெரிய விழாவை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். விழா எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டுக்களையும் இந்த முதல் தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையாக நம்முடைய அன்பு சுவாமி அவர்கள் இங்கு ஒரு மனிதநேயத்தின் மிக மிக அவசியத்தை மிக அர்த்தமுள்ள வகையிலே நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லா சமூகமும் எல்லா சமூகத்திற்குரிய மனிதர்களும் ஒற்றுமையோடு வாழ்கின்ற பொழுது மட்டுமே இந்த தேசம் முன்னேற்ற பாதையில் செல்லும். இந்த முன்னேற்ற பாதை என்பது எல்லா மக்களும் ஏதோ பொருளாதாரத்தை முன்னேறுவது மட்டுமல்ல, மனதிலே அமைதியோடும் நிறைவோடும் மனிதனை கொண்டு இந்த அவலத்தை ஏனோ எண்ணி பார்ப்பதில்லை. மாற்றங்களை மனிதனை நெறிப்படுத்துவதற்கே அன்று வெறிப்பிடிக்க செய்வதற்கல்ல. நெறியாய் வாழ மாற்றங்கள் இருந்தும் ஏனோ மனிதன் வெறிப்பிடித்து அலைகின்றான். சாதியை போதிக்கின்ற மாற்றங்கள் யாவும் சாதியை போதிப்பதில்லை. ஆனால் சாதி வெறிப்பிடித்த காரணத்தால் இன்று வீதியில் அலையினான். பள்ளிகளில் சாதியும் சமாதானமும் போதிக்கப்படுகிறது என்று சாதிகள் போதிக்கப்படுவதில்லை. எங்கிருந்து வந்தது இந்த சாதி? எனவே மனிதனாய் பிறந்தோம், மனிதனாய் வாழ்வோம், மனிதனையே வாழ்வோம். இந்தியா எங்கள் தாயார்,
இஸ்லாமிய வழிபாடு. தமிழே அப்படி மாற்றிக்கிறோம். இந்த பேர் தெரியாது, தெரியாது. இந்த பேர் தெரியாது தெரியாது. போடலாம். இந்த முடிவும் பிடிக்கும். சரி கொஞ்சம் டிஸ்பிளே ஒன்றும் எடுக்காது. இப்படி திருமறை குர்ஆனிலே அப்படியே கேமரா மாற்றிக்கிறோம். மனிதர்களே, நீங்கள் உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் அனைவரையும் அந்த ஒரே ஆன்மாவிலிருந்து உற்பத்தி செய்தான். பின்னர் அவருடைய மனைவியை படைத்தான். பின்பு அவ்விருவரிலிருந்து ஆண்கள் பெண்கள் என பலரை இந்த பூமியில் பரப்பினான். ஆகவே அத்தகைய அந்த இறைவனுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அதனை கொண்டே நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் வேண்டியதை கேட்டுக் கொள்கிறீர்கள். இன்னும் இறைவனுக்கு பயந்து இரத்த கலப்பு உறவினர்களுடன் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணித்தவனாக இருக்கிறார். அன்பான சகோதரர்களே, இந்த திருமலை வசனம் கூறுவது என்னவென்றால், இந்த 200 கோடி மக்கள் ஒரு தாய் தந்தைக்கு வந்தவர்கள், ஒரு அம்மா அப்பாவிற்கு வந்தவர்கள். நீங்கள் உங்களுக்கிடையே சமாதானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், சாந்தியை போதித்துக் கொள்ளுங்கள், சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு ஒருவருக்கு தேவையானதை இன்னொருவரும் கேட்டுப் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் உறவினர்களை நீங்கள் முறைப்படி நடத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனம் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணுவதற்கு முக்கிய காரணமாக அன்பின் சகோதரர், நாமெல்லாம் இந்த மண்ணிலே, அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே மற்ற மாநிலங்களை விட ஓரளவு ஏன் அதிகமாகவே சொல்லப்போனால் மத கலவரங்கள் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், இதோ இங்கே இருக்கக்கூடிய இந்த இந்து சமய பெரியார்கள் போன்றும் அதே போன்று கிறிஸ்தவ பாதிரிகள் போன்றும் ஏன் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி மக்களால் அந்த தமிழகத்திலே கலவரம் வராமல் பாதுகாக்கப்படுகிறது. இன்னும் அது நீடித்தே கொண்டே இருக்கும் என்று நான் அன்பின் சகோதரர், இஸ்லாம் எப்படியெல்லாம் மனிதனை பண்படுத்த போகிறது, பண்படுத்தி வருகிறது என்பதை நீங்கள் சில விஷயங்களை கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இதோ கொஞ்ச காலத்திற்கு முன்னால் நடைபெற்ற ஒரு சுனாமி. இந்த சுனாமியை பற்றி பேசாதவர்கள் யாருமே இல்லை. அந்த சுனாமியிலே மத சாயங்கள் அடியோடு வேற இருக்கப்பட்டது. மத பூசல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஜாதி பூசல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த சுனாமி ஏற்படுத்திய தாக்கம் தான் என்ன? நாம் எல்லாம் ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்தவர்கள் தான். நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இறந்து கிடப்பது யார், எந்த மதம், எந்த ஜாதி என்று பார்ப்பதற்கு எடுத்து எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். இந்த பெண்ணை எடுத்து எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். அந்த பிணங்கள் அடங்கி நாரக்கூடாது, அதை அடக்க வேண்டும் என்ற வெறிதான் ஒவ்வொரு மனிதன் இருந்ததே தவிர மனிதாபிமானத்தை கூட முகமது நபி அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு அறிவித்திருக்கின்றார். எப்படி தெரியுமா? கட்டளையா ஒரு ஊரிலே பிளேக் நோய் ஒன்று வந்து அந்த ஊரிலே இருந்தால் நாம் இறந்து விடுவோம் என்று நீங்கள் அஞ்சக்கூடிய அளவிற்கு அந்த நோய் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்திலே கூட நீங்கள் அந்த ஊரை விட்டு சென்றுவிடாதீர்கள். அம்மா பிள்ளை கொண்டு ஓடுவாங்க, வயதானவரை போட்டுவிட்டு மற்றவர்களெல்லாம் ஓடுவாங்க, மனைவி போட்டு கணவன் ஓடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இடப்படக்கூடிய கட்டளையை பாருங்கள். அந்த பிளேக் ஏற்பட்ட நோய் அந்த ஊரிலே ஏற்பட்டு விட்டால் அந்த இடத்தை விட்டு நீங்கள் சென்று விடாதீர்கள். அங்கேயே இருந்து இன்னும் பிற மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்களே, அந்த மக்களுக்கு நீங்கள் உதவுங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு தொற்று நோய் ஏற்பட்டு அல்லது அந்த பிளேக் நோய் ஏற்பட்டு நீங்கள் மரணித்து விட்டால் கேள்வி கணக்கு இல்லாமல் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், உங்களுக்கு மிகப்பெரிய பரிசு கிடைக்கும். இறந்ததற்கு பின்னால் நீங்கள் நிச்சயமாக நிம்மதியாக வாழலாம் என்ற ஒரு உத்தரவாதத்தை முகமது நபி அவர்கள் சொன்னதனுடைய விளைவு இந்த முஸ்லிம் சமுதாயம் மற்ற சமுதாயங்களோடு கைகோர்த்துக் கொண்டு இந்த சடலங்களை எல்லாம் எடுத்தது. உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர்களை அந்த இடத்திற்கு சென்று தாயும் தகப்பனும் கணவனும் மனைவியும் பெரியவர்களை விட்டு சிறுவர்களும் ஓடிக்கொண்டிருந்தார்களே, அந்த இடத்திற்கு எங்கிருந்தோ கோயம்புத்தூரிலிருந்து
தென்காசியிலிருந்தும் மேலப்பாளையத்திலிருந்தும் ஏன் இந்த பாவன் போன்ற பகுதியிலிருந்தும் சென்று அந்த மக்களை காப்பாற்றினார்களே, காப்பாற்றி இந்த ஒரு அறிவுரைதான். அங்கு சென்ற மக்களுடைய நிலை என்ன தெரியுமா? அவரை சடலங்களை எல்லாம் எடுக்கக்கூடிய நேரத்தில், சடலங்களை எல்லாம் எடுத்து அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கும் பசி, அவர்களுக்கும் தாகம். எப்படி சாப்பிட்டார்கள் தெரியுமா? அவருடைய கைகளை பின்னே வைத்துக் கொண்டு நாய் நக்குவது போல் நக்கி சாப்பிட்டார்கள். ஏன்? அவருடைய கைகளை வாயருகில் கொண்டு வர பார்த்தால் அந்த பின்ன வாடை அவருடைய குமட்டுகளை ஏற்படுத்தி சாப்பிட முடியாமல் தடுக்கிறது. இங்கே ஒரு மனிதநேயம் அவர்களும் சொல்வது போல் இஸ்லாமும் இந்த முகமது நபி அவர்களும் இந்த மனிதனுக்கு கட்டளையாக பிறப்பித்தார்கள். நீ செய்யவில்லை என்றால் இந்த ஊரை விட்டு ஓடிவிட்டான் என்றால் உன்னை மரணம் திரும்ப துரத்தும், உன்னை விடாது, நீ பாதிக்கப்படுவாய், எந்த வழியிலாவது நீ சாகடிக்கப்படுவாய். அப்பொழுது உன்னிடம் கேள்வி கேட்கப்படும். என்ன கேள்வி? ஒரு அம்மா அப்பா வந்துடும் அல்லவா? அவன் இந்துவா, அவன் கிறிஸ்தவனா, அவன் முஸ்லீமா, அல்ல புத்த மதத்தை சேர்ந்தவனா, அல்லது என்னையே இல்லை என்று, கடவுளே இல்லை என்று மறுக்கக்கூடிய நாத்தியனாக இருந்தார்கள். என்ன? அவனுடைய சகோதரன் அல்லவா, அவனை காப்பாற்ற வேண்டாமா என்று கட்டளை போடக்கூடிய ஒரு சமூக நிலைநட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழியை முகமது நபி அவர்கள் காட்டினார். அது மட்டுமல்ல, பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருவரும் ஒளிச்சு, அதாவது தன்னுடைய முகங்கள், கைகள், கால்களை எல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டு செல்லக்கூடிய ஒரு இடம், புனிதமான இடம் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் சிறுநீர் கழித்து விட்டு கழுவாமல் வருவதற்கு கூட உள்ளே நுழையக்கூடாது. மது அருந்தி விட்டு உள்ளே நுழையக்கூடாது. மற்றபடி யாரும் உள்ளே நுழைந்து கொள்ளலாம். எந்த மதத்தினராக இருந்தாலும். அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரர் வருகிறார். வந்து அந்த பள்ளிவாசலிலே அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழித்திருக்கிறார். பள்ளிவாசலுக்கு உள்ளே சிறுநீர் கழித்திருக்கிறார். அங்குள்ள தோழர்களுக்கு எல்லாம் கடுமையான ஆச்சரியம். ஒரு புனிதமான இடத்திலே சிறுநீர் கழித்தால் அது அசிங்கமாக விடுமே என்ற கோபத்திலே அவர்கள் அவரிடம் செல்கிறார்கள். அப்பொழுது முகமது நபி என்ற அந்த இறை தூதர் அவர்கள் கூறுகிறார்கள், தோழர்களே, அவர் விட்டுவிடுங்கள், சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கின்றார், அவரை அதோடு நிறுத்த சொல்லலாம். நிறுத்த சொல்லவில்லை, முழுமையாக அவர் பேது கொள்ளட்டும், முழுமையாக அந்த சிறுநீரை கழித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது கூட அந்த மனிதனுடைய உடலுக்கு கேடு. சிறுநீரை பாதியிலே கழித்து விட்டு சென்றால் அறிவியல் சொல்கிறது அது அவனுக்கு கேடாக முடியும் என்ற அந்த தத்துவ, அந்த மனிதாபிமானத்தை முகமது நபி அவர்கள் அங்கே உணர்த்தி இந்த தோழர்களுக்கு பாடம் போட்டுகிறார்கள். அமைதியாக இருந்து சொல்லிவிட்டு அவர் சென்றதும், அவர் அந்த சிறுநீரை முழுமையாக கழித்து விட்டதும் கூப்பிட்டு சொல்கிறார்கள், சகோதரரே, இது இறைவனை வணங்கக்கூடிய ஒரு ஆலயம், இதில் நீங்கள் சிறுநீர் கழிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு தானே ஒரு வாளியிலிருந்து தண்ணீரை எடுத்து அதை கழுவி விட்டார்கள். பாருங்கள், இது போன்றுதான் ஒவ்வொரு முஸ்லீம்களும் நடந்து கொள்ள வேண்டும். மாற்றாரிடத்தில் அவர்கள் அறியாமல் கூட செய்து வரலாம். இந்த நேரத்தில் கூட நம்மிடம் எப்படி கழிவு இருக்க வேண்டும் என்பதை பார்த்துக் கொள்ளும். அன்பான சகோதரர், அதே போன்று இன்னொரு சம்பவத்தை சொல்றோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம். இறைவன் என்றால் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் எங்கே காணலாம் தெரியுமா? ஏழையுடைய சிரிப்பிலே இறைவனை காணலாம். இறைவன் இறந்ததற்கு பின்னால் மறு உலகம் ஒன்று இருக்கிறது. அங்கு இங்கு நடந்த செயல்களை பற்றி கேட்பான் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே ஒவ்வொரு மனிதனையாக அழைத்து இறைவன் கேட்பான், ஓ மனிதா, நான் உன்னிடம் ஒரு நாள் உதவி கேட்டு வந்தேனே, எனக்கு நீ உதவி செய்யவில்லையே. இந்த மனிதன் சொல்வானா, இறைவா, நீதானே எந்த தேவையற்றவன் என்று சொன்னார். நான் படைத்தவன், நான் தான் உனக்கு தருவேன், நீ எனக்கு தர வேண்டியதில்லை என்று சொன்னாயே, இப்பொழுது நீ வந்தேன் என்று சொல்கின்றாயே, உன்னுடைய பேச்சிற்கு மாற்றமாக இருக்கிறது என்று சொல்லும்போது, இல்லை இல்லை இல்லை, என்னுடைய அடியான், நான் படைத்த மனிதன் ஒருவன் உன்னிடம் உணவு தேடி வந்தானே, அவனுக்கு நீ உணவு கொடுக்கவில்லை, உடை கொடுக்கவில்லையே, நீ சென்று விடு. நீ செய்த தொழுகை என்ன, நீ என்ன ஹஜ் செய்தால் என்ன, நீ நோன்பு வைத்தால் என்ன, உண்மையான முஸ்லீமாக நீ வாழ்ந்தால் என்ன, ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் நீ எப்படி இருக்க முடியும்? ஏழை சிரிப்பிலே இறைவனை காணலாம் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்களே. அது மட்டும் இல்ல, தனி மனிதனுக்கு ஒருவனை உணவில்லை எனில் ஜகத்தினை அளித்திடுவோம் என்று சொன்னார்கள். மனிதனுக்கு உணவில்லை என்றால், தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அளித்திடுவோம் என்றால் ஜகத்தினை அளித்துவிடக்கூடிய சூழ்நிலை தான் நிலவுகிறது.
ஒவ்வொரு ஆந்திராவிலும் சரி, தமிழ்நாட்டிலும் தஞ்சாவூர் பகுதிகளிலும் சரி, சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் விவசாயம் பொய்வித்த காரணத்தினால், மழை பொய்த்ததனுடைய காரணத்தால் எலியை தின்றார்கள் மட்டுமல்ல, தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள் எத்தனை பேர், நெசவாளர்கள் எத்தனை பேர். ஜகத்தினை அளிக்கிறோம். அதற்கான முகமது நபி அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? உன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ உண்ணாதே. நீ செய்யக்கூடிய சமையலிலே சிறிது கூடுதலாக செய்து கொள். குழம்பு வைத்தாயா, சிறிது நீரை அதிகப்படுத்திக் கொள். அவன் சாப்பிட்டு இருக்கிறானா என்று பார், அவனுக்கு கொடு. அதற்கு பால் நீ சாப்பிடு. ஏன்? உன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் எந்த அளவுக்கு என்றால், தோழர்கள் சொல்கிறார்கள், அந்த இறைவனுடைய தூதருடைய தோழர் சொல்கிறார்கள், எங்களுடைய சொத்திலே பாதி பங்கு கொடுத்து விடுவோம் என்ற அளவிற்கு அண்டை விட்டார்கள். நேசிக்க வேண்டும் என்று முகமது நபி அவர்கள் கூறினார்கள். அன்பான சகோதரர்கள், எப்படி பார்த்தார்கள் இஸ்லாம் எந்த ஒரு காரணத்திற்கும் எதையுமே மாற்றாளர்களுக்கும் மாற்று மத சகோதரர்களுக்கும் எந்த விதத்திலும் துரோகம் விளைவிக்காது. துரோகம் விளைவிக்கவும் கூடாது என்பதை சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்கள். எங்கெங்கோ அநீதி நடக்கிறது, யாரையெல்லாமோ தாக்குகின்றார்கள், அநியாயமாக கொலை நடக்கின்றது. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்கள். 5வது அத்தியாயம் 32வது வசனம் சொல்கிறது, எவன் ஒருவன் ஒரு கொலைக்கு அன்றி அல்லது ஒரு குழப்பத்திற்கு அன்றி ஒரு மனிதனை அநியாயமாக கொலை செய்தால் அவன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் கொலை செய்த பாவத்திற்கு உள்ளான். எவன் ஒருவன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை வாழ வைத்தான் என்றால் இந்த உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்த நன்மையை பெற்றவனாகும். ஒருத்தனை கொலை செஞ்சா இன்னைக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தண்டனை ஒரு தூக்கு தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனை. 100 பேரை கொலை செய்தாலும் அவனுக்கு ஒரு தண்டனை தான். ஒருவனுக்கு 100 பேரை கொலை செஞ்சாலும் ஒரு ஆயுள் தண்டனை. ஆனால் இஸ்லாம் சொல்றது என்ன தெரியுமா? ஏன் சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள் நினைத்த சுதந்திரம் அப்பொழுதுதான் கிடைக்கும். எப்பொழுது ஒரு பெண் தனியாக இரவில் சென்று அந்த இடத்தை பத்திரமாக அடைந்து கொள்கிறாளோ அன்றுதான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று சொன்னார்களே. ஆனால் இன்று நாடு போகிற போக்கை பாருங்கள். ஒரு பெண் தனியாக கணவனோடு இருந்து ஒரு லாட்ஜில் அறை எடுத்து தங்க முடியவில்லை. அங்கே ஒலிக்கிறது வீடியோ கேமரா. பள்ளிக்கூடத்திலே வீடியோ கேமரா. அசிங்கம். வெளியே செல்ல முடியவில்லை, குடும்பமாக வாழ முடியவில்லை. இங்கே நடக்கிறது அசிங்கங்கள். அதற்குத்தான் அவர்கள் சொன்னார்கள், உமருடைய ஆட்சி இங்கே வர வேண்டும். உமருடைய ஆட்சி எப்படிப்பட்டது தெரியுமா? கொலை நடந்தால் இந்த மனிதன் கொல்லப்பட வேண்டும் என்று பழைய ஏற்பாடும் சொல்கிறது, தௌராத்தும் சொல்கிறது, இன்ஜீலும் சொல்கிறது, குர்ஆனும் சொல்கிறது. கொல்லப்பட்டு விட்டால் மற்ற மக்கள் இந்த பாதிப்பை பார்ப்பார்கள். பெண்ணுக்கு மானபங்கம் ஏற்படுத்தப்பட்டால் அவள் அங்கே அடித்துக் கொல்லப்பட வேண்டும். எவன் மானபங்கப்படுத்தப்பட்டாலோ அவன் அடித்துக் கொண்டால் அங்கே என்ன வராது தெரியுமா? இன்னொரு பெண் கற்பழிக்கப்படலாம். ஏன்? நம்முடைய முன்னாள் உள்துறை அமைச்சர் திரு அத்வானி அவர்கள் கூட சொன்னார், கற்பழிப்புக்கு சரியான தண்டனை எது தெரியுமா? மரண தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என்று. அத்வானி அவர்கள் கூட சென்ற ஆட்சியின் போது சொன்ன வார்த்தை ஏனென்றால் அவர்களுக்கே மனம் குறுக்கம் ஏற்பட்டுவிட்டது. இந்த கற்பழிப்பை ஒழிக்க முடியவில்லை. 10 வருடத்தில் அவன் பல கற்பழிப்புகளை செய்துவிட்டு செல்கிறான். 100 பெண்களை கற்பழித்தவன் 10 வருடத்தில் வெளிவந்து விடுகிறான். இதற்கு என்ன செய்வது என்று அவர்கள் சொன்ன வார்த்தையை இஸ்லாம் சொன்னது. இஸ்லாம் சொன்னதனுடைய விளைவாக உமர் சொன்னார். வார்த்தை எளிமையாக அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகளும் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் உமருடைய ஏன் அவர் தனக்கென்று எதை ஒதுக்கிக் கொள்ளவில்லை, தனக்கென்று சேர்த்துக் கொள்ளவில்லை, தானே உழைத்து சாப்பிட்டார். அவருடைய ஆட்சியின் போது அந்த வழிகாட்டுதல் யாரிடம் வந்தது தெரியுமா? முகமது. இந்த முகமது யார், இந்த வேதம் என்ன சொல்கிறது என்பதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்முடைய நெருக்கம் ஏற்படத்தான் பிணக்குகள் போகும் என்று சொல்வார்கள். கதை ஒன்று சொல்வார்கள். ஒரு அரசன் திறந்தோறும் நகர்வலம் வருவான். நகர்வலம் வருவதற்கு எல்லா மக்களையும் வாழ்த்துக்களை தெரிவிப்பான். ஒவ்வொரு மக்களும் அவருக்கு பதில் வாழ்த்துக்கள் தெரிவிப்பார். புன்முறுவலோடு வாழ்த்துக்கள். ஒரு நாள் அந்த வீதியிலே இருக்கக்கூடிய சந்தன வியாபாரி ஒருவர் வழக்கத்திற்கு மாறாக தன்னுடைய முகத்தை திரும்பிக் கொண்டார். 2வது நாள் அப்படியே நடக்கின்றது, 3வது நாள் அப்படியே நடக்கின்றது. அந்த அரசனுக்கு மனசுக்குள் ஒரு கவலை.
எல்லோரும் என்னுடைய புன்முறுவல் போகும்போது இவர் மட்டும் என்னை வெறுப்பதற்கு காரணம் என்ன? ஒரு மார்க்க அறிஞர், இந்த மார்க்க அறிஞர் சொன்னாராம், அவரோ ஒரு சந்தனக்கட்டை வியாபாரி. இந்த 2-3 நாட்களாக அவருக்கு வியாபாரம் நடக்கவில்லை என்றால் மக்கள் அதிகமாக அதை வாங்கவில்லை. ஒரு செய்யுங்கள், வேற ஆளை அனுப்பி நீங்கள் கொஞ்சம் சந்தனக்கட்டைகளை வாங்கிக் கொள்ளுங்கள், அவருடைய முகம் எப்படி மலர்கிறது என்பதை பார்ப்போம். அதே போன்று சந்தனக்கட்டைகள் வாங்கப்படுகிறது. மீண்டும் உலா வருகிறார் அந்த சந்தன வியாபாரி புன்முறுவலோடு. அப்பொழுதுதான் மார்க்கம் சொன்னாராம், ஒருவர் மேல் கோபப்படுவதற்கு என்ன காரணம் என்பதை கண்டுபிடித்து நீ நடந்து கொண்டால் அந்த கோபம் விளையும். அதே போன்றுதான் இஸ்லாம் ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பதனால் தான் மற்றவர்களால் இது தவறாக சொல்லப்படுகிறது, தவறாக விமர்சிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் இஸ்லாம் என்பதை நீங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் அந்த இஸ்லாத்தின் மேல் உள்ள கரை நீங்கும். இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஒன்றே, ஒரு மனிதனிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் 700 கோடி மக்கள். இதில் ஜாதி இல்லை, இதில் மதம் இல்லை, நிற கருப்பு வெள்ளை என்ற பேதம் இல்லை. எல்லாரும் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள். அந்த தாய் தகப்பனை படைத்தது ஒரு இறைவன் தான். அவனுக்கு உருவம் தான், நாம் பார்க்கக்கூடிய உருவம் இல்லாதவன். அவனுக்கென்று உருவம் உண்டு, அவன் தான் இந்த மக்களை படைத்தான், இந்த மக்களுக்கு உணவளிக்கின்றான், அவன் தான் இந்த மக்களை மரணிக்க செய்வான். அவன் தான் திரும்பவும் மக்களை எழுப்பி இந்த உலகத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய் என்று கேள்வி கேட்பான். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய இறைவன். இஸ்லாம் என்றாலே சாமி என்ற இந்த வேயா, இது ஒரு வாழ்க்கை, இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு வாழ்க்கை நெறி. இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த இறைவன் தூய்மையானவன், நிகரற்றவன், அவனுக்கு இணைந்து வைக்கிறான். முகமது என்றால் அவர் இறைவனுக்கு இந்த மக்களை எல்லாம் படைத்து இந்த மனிதன் இறைவன் படைத்ததற்கு பின்னால் இந்த மனிதன் தவறான வழியில் போகும்பொழுதெல்லாம் இறைவனுடைய தூதராக மனிதன் இருந்து ஒருவனை இறைவன் தேர்ந்தெடுப்பான். இப்படியே எத்தனையோ தூதர்கள் வந்து சென்று விட்டார்கள். ஆபிரகாம், மோசஸ், தாவீது, ஜீசஸ் என்று சொல்லக்கூடிய பல இறை தூதர்களுடைய வரிசையிலே முகமது கடைசியாக அவர் இந்த இறைவனுடைய செய்திகளை பெறக்கூடிய நேரத்தில் அவருக்கு ஏகப்பட்ட பணம், செல்வாக்கு எல்லாமே இருந்தது. ஆனால் அவர் மரணிக்கும் பொழுது அவர் ஒரு சில தோல் பைகளும் ஒரு சில ஆடுகளும் தான். ஒரு ஆன்மீக தலைவராய், சமுதாய தலைவராய், ஆட்சி தலைவராய், நீதிபதியாக இருந்தவருடைய சொத்துக்கள் ஒரு சில ஆடுகள். அது கூட தன்னுடைய பொதுநிதி, மக்களுடைய பொதுநிதியை சேர்க்க வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டிருக்கிறார்கள். பின்னால் அவர்களுக்கு இந்த இறைவனுடைய பொதுநிதியிலிருந்து எந்த விதமான சன்மானமும் கிடையாது. அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் என்றால் ஒன்றே குலம், ஒரு மேற்று. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டார் என்றால் எப்படியும் வாழ முடியாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை இஸ்லாம் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இறந்ததற்கு பின்னால் ஒரு கேள்வி கணக்கு நாள் உண்டு. அந்த கேள்வி கணக்குக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று. ஏனென்றால் மனிதன் பயந்து கொள்ளாத காரணத்தினால் தான் அனைத்து தவறையும் செய்யும். இறைவனுடைய அச்சம் இல்லாத காரணத்தினால் ஏகப்பட்ட தவறுகளை செய்கின்றான். நான் சொன்னோம் அல்லவா, சுனாமி சுனாமி என்று. இந்த சுனாமியை என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். திருமறை குர்ஆனிலே 30வது அத்தியாயத்திலே 41வது வசனம் சொல்கிறது, மனிதர்களின் கைகள் தேடிக்கொண்டதின் விளைவாக கடலிலும் தரையிலும் அழிவு வேலைகள் அதிகமாக பரவும். மனுஷனே தேடிக்கிட்டான். இது வந்து சுனாமியில பாதி அதை சொல்லுவாங்கல்ல, நல்லோருக்கு பெய்யும் மழை தீயோருக்கும் இருக்கும். தீயவர்கள் அழிக்கப்படும் போது சில நல்லவர்கள் என்ன செய்வார்கள்? அழிக்கப்படுவார்கள், மக்களும் அழிக்கப்படுவார்கள். என்னென்ன அனாச்சாரம், எத்தனை அசிங்கங்கள், பணத்திற்காகவும் பெண்ணிற்காகவும் புகழிற்காகவும் நடக்கக்கூடிய சண்டைகள். காரணம் என்ன தெரியுமா? தான் மனோ இச்சைப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனிதன். யாரை ஏமாற்றி உலையில் போட்டாலும் தான் நன்றாக இருக்கிறது, தான் யார் காலை வாரிவிட்டாலும் தன்னுடைய புகழ் உயர வேண்டும், மக்களை எல்லாம் ஏமாற்றி தனக்கு சொத்து சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆன்மீக தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் அதிகாரிகளும் இருக்கும் நிலையில்தான் இங்கே நடக்கிறது சுனாமி. இறைவன் சொல்கின்றான், கடலிலும் தரையிலும் நீங்கள் தேடிக்கொண்டவை. நடந்த பகுதிகளை பாருங்கள், கொஞ்சம் நாம் திரும்பி பார்க்க வேண்டும். நடந்ததற்கு பின்னால் என்ன என்று பார்க்கக்கூடாது. ஏற்பட்டக்கூடிய சமுத்திரா தீவிலிருந்து, தாய்லாந்திலிருந்து, காலி என்று சொல்லக்கூடிய இலங்கை, இந்த 3 இடங்களையும் நீங்கள் போய் பார்த்தா தெரியும். அன்பு சகோதரர்களே, இங்க என்ன நடக்கிறது தெரியுமா? ஒரு நல்ல ஒரு மனிதன், ஒரு மானம் உள்ள ரோசம் உள்ள ஒரு ஆணும் நிர்வாணமாக பிறந்த மேனியாக ஆண்களும் பெண்களும் தண்ணி அடித்துக் கொண்டு கூத்தாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் காலி என்ற இலங்கையிலும் சமுத்திரா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலும் தாயில எங்கிருந்து சுனாமியில ஏற்பட்டதோ அந்த
அந்த தீவு முழுக்க முழுக்க அசிங்கமான விபச்சாரத்திலே கொடிகட்டி பிறக்கக்கூடிய அந்த நிலை இறைவனுடைய தண்டனை நீங்கள் தேடிக்கொண்டதனுடைய விளைவாக உங்களுக்கு நாம் அந்த சுனாமியை கொடுத்தோம் என்று இறைவன் என்று சொல்லவில்லை. இந்த திருமலை வந்து இப்பொழுதல்ல 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த செய்தியை சொல்லிவிட்டு செல்கிறது. எப்பொழுதும் வரும், வந்து கொண்டே இருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் அநியாயம் நடக்கின்றதோ அங்கெங்கெல்லாம் வரும். பூகம்பம் வரும், திரும்ப திரும்ப வரும். அந்த இடங்களில் சும்மா மனிதர்கள் திருந்திக் கொள்வதற்காகத்தான் அந்த சுனாமி இறக்கின்றேன். அதையும் இறைவன் சொல்லி காட்டுகின்றான். மேலும் சொல்கிறான் பாருங்கள், அதிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்வதற்காக அவர்களின் தீய செயல்களின் சிலவற்றின் தண்டனையை அவர்கள் இம்மையிலும் சுவைக்கும்படி அவன் செய்ய வேண்டியது. இறைவனே என்ன சொல்றான், அவன் செய்யக்கூடிய தவறுகளை கண்டிக்கிறதுக்காக தான் நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி சுனாமி இருக்கிறான். இறைவன் அளவற்ற அல்லாஹ். அவன் என்ன செய்வானா, மற்ற மக்கள் பாதிப்பு ரோட்ல ஒரு விபச்சார வீடு இருக்கிற ஏரியால ஒரு மாணவர்களை பொண்ணு நடக்க முடியுமா, அவளை யாரும் தான் நினைப்பான். விபச்சார பொண்ணு நினைச்சு அழைப்பான். அப்படிதான் நடக்கு, ஸ்கூல்ல நடக்கு, எங்கெல்லாமோ அசிங்கங்கள், என்னென்ன வழிபாட்டு தலங்கள் எல்லாமோ நடக்கு. வீடியோக்கள் எடுத்து போட்டு மக்கள் அதை நினைக்கிறாங்க, பார்க்கிறார்கள் பாருங்க. மக்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும், மனிதர்களுடைய ஒரு சந்தோஷம் நிலவ வேண்டும் என்றால் அசிங்கமான காரியங்களை இவர்கள் பார்க்கவே கூடாது. அப்படிப்பட்ட பத்திரிகைகளை புறக்கணிக்க வேண்டும். பத்திரிகைகள் நல்ல விஷயங்கள் போடுகிறோம் என்ற பெயரிலே இன்னும் ஆபாசத்தை தூண்டக்கூடிய செய்திகள், மனிதர்கள் ஆபாசத்தை தூண்டக்கூடிய இந்த நாட்டிற்கு முட்டுக்கட்டையாக இருப்பதே இது போன்ற பத்திரிகை. இந்த நாட்டினுடைய வளர்ச்சி நாசமாக இருப்பதே இது போன்ற பத்திரிகை. ஏனென்றால் அவர்களிடம் என்னவில்லை, இறைவனுடைய அச்சம். இறைவன் இருக்கின்றான், அவன் நம்மை தண்டிப்பான் என்ற அந்த அச்சமில்லாத காரணத்தால் அவர்கள் அதை வியாபாரமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். மனிதர்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிறிய செய்தியை வைத்துக் கொண்டு 2 சமூகங்களுக்கிடையே உடைக்கக்கூடிய செய்திகளை பத்திரிகைக்காரர்கள், எல்லா பத்திரிகைக்காரர்களையும் நான் சொல்லுவது, நல்ல பத்திரிகைக்காரர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் வியாபாரத்தை மையமாக வைத்து சொல்லக்கூடிய அந்த பத்திரிகைக்காரர்கள் நாம் உற்சாகமாக இருக்கிறோம். நம்முடைய பிளவை ஏற்படுத்துவது யார் தெரியுமா? என்றோ நடந்த ஒரு கோத்ரா சம்பவம் இன்று அரசாங்கம் சொல்கிறது. என்ன சொல்கிறது? அது திட்டமிட்ட சதி. அது ஒரு அங்கே விபத்து 2000 3000 மக்கள் 2000 3000 மக்கள் நெருப்பில் போட்டு பொசுக்கப்பட்ட ஒரு அநியாயம் நடந்தது பாருங்கள். அதற்கு மூல காரணம் எது சொன்னார்கள்? இதோ இந்த கோத்ரா சம்பவத்தை சொன்னார். ஆனால் இன்று சொல்லுகின்றான் இறைவன், பாருங்கள், இன்று சொல்கிறது அரசாங்கம், கோத்ரா சம்பவம் விபத்து தான், அது திட்டமிட்ட செயல் கிடையாது. பாருங்கள், எங்கெங்கெல்லாம் அநியாயம் நடக்கிறதோ அந்தந்த இடங்களெல்லாம் அழிவுகள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆக நம்முடைய நேரத்தில் நாம் அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டுமே அல்லாமல் அடுத்தவருக்கு உபத்திரவம் செய்யக்கூடாது, அடுத்தவருக்கு தீங்கு செய்யக்கூடாது. உதவி செய்ய முடியவில்லையா, ஒதுக்கக்கூடாது. இதுதான் சமூக நல்லிணக்கம் ஏற்படுவதற்குண்டான நல்ல வழி. அடுத்தவருடைய விஷயங்களில் நாம் தலையிடாமல் நம்முடைய விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்திக் கொண்டு அடுத்தவர்களுக்கு எந்த விதத்தில் உதவும். ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறேன். எங்களுக்கு இந்த இறைவனுடைய தூதர் முகமது நபி அவர்கள் காட்டி தந்த வழியை பாருங்கள். அருப்புக்கோட்டையில் இருந்த ஒரு சகோதரர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு செல்கிறார். பாத யாத்திரையாக செல்கிறார். அந்த திருச்செந்தூருக்கு அருகாமையில் உள்ள ஊர் தான் எங்களுடைய ஊர் காயல். அந்த சகோதரர் சென்று போகும்போது ஒரு பேருந்து அந்த சிறுவன் குடும்பத்தை மேலே ஏறி அவனுடைய கால் நசுங்கி விட்டு அந்த சிறுவன் கதறுகிறான். அங்கு இருந்த வைத்தியர் கூட அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் அவருக்கு சேவையை விட பண ஆசை அதிகமாக இருந்த காரணத்தால் இத்தனை 1000 வந்தால் நான் உன்னை அட்மிட் பண்ணுகிறேன் என்று அந்த சிறுவனுடைய உயிரை வைத்துக் கொண்டு விலை பேசினார். அப்பொழுது அந்த சகோதரர்கள் வருகிறார்கள், எங்கு இந்த உதவி கிடைக்கும் என்று. நம்முடைய ஊரிலே இதோ இந்த பெயரிலே சமூக நல்லிணக்க மையம் என்ற பெயரிலே ஒரு மையத்தில் வந்து கேட்கின்றார்கள். உடனடியாக அவருக்கு தேவையான பணத்தை மட்டுமல்லாமல் அவருக்கு சுகமும் அளித்து காரம் பிடித்து அருப்புக்கோட்டை ஆஸ்பத்திரி வரைக்கும் போய் சேர்த்து வருகிறோம். இந்த சமூக நல்லிணக்கம் ஒவ்வொரு மதத்தாரிடம் ஒவ்வொரு மனிதனிடமும் இருந்துவிட்டால் நம்முடைய மனிதன் என்னுடைய சகோதரன், அவன் தாழ்ந்தவனும் அல்ல உயர்ந்தவனும் அல்ல, அவனுடைய குணத்தால் அவன் உயர்ந்தவனாக அவனுக்கு நாம் உதவ வேண்டும் என்ற அந்த இறைவன் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, உங்களுக்கிடையே நீங்கள் நன்மையான ஒவ்வொன்றிலும் நீங்கள் உதவி கொள்ளுங்கள், தீமையான ஒவ்வொன்றிலும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அன்பான சகோதரர்கள், தீமைக்கு நாம் அதிகம் நன்றாக சினிமா அதிகமாக அங்கே ஜாதி பார்க்க
எந்த மதமும் அங்க பார்க்கப்படாது. பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவன் யாரும் கூட கேட்கப்படாது. மது அருந்தக்கூடிய இடங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அங்கே சேர்த்து சொல்கிறவர் எந்த ஜாதியை சார்ந்தவர் என்று தெரியாது, எந்த மதத்தை சார்ந்தவர் என்று தெரியாது. விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் இந்த ஜாதியை சேர்ந்தவளா இந்த மதத்தை சேர்ந்தவளா என்று பார்க்கப்படுவதில்லை. மோசமான காரியங்களில் அனைத்திலும் கூட்டம். அங்கே சமத்துவம், அங்கே சகோதரத்துவம். நல்ல விஷயங்களில் நீ தாழ்ந்தவன், நீ உயர்ந்தவன், இன இழிவு நீங்க வேண்டும் என்றால் இஸ்லாமிய இனிய மருந்து. உங்களுக்கு இன இழிவு நீங்க வேண்டும் என்றால் அந்த இன இழிவு இருக்கிற வரை இங்கே சமூக நல்லிணக்கம் கண்டிப்பாக எடுபடாது. அது என்று ஒழிகிறதோ நீ இதற்குத்தான் லாயக்கு, நீ இதற்குத்தான் லாயக்கு, நீ இதற்குத்தான் செய்ய வேண்டும், நீ இதை விட்டு வேற எதற்கு செய்யக்கூடாது, நீ மேலே வரக்கூடாது, உனக்கு இந்த பதவி தரப்படக்கூடாது, உன்னுடைய பதவி காலத்தில் நாங்கள் இருக்கக்கூடாது என்று ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிற காலம் வரைக்கும் இங்கே பிளவுகளும் சண்டைகளும் இருந்து கொண்டேதான் இருக்கும். என்று அந்த எண்ணங்கள் நம்மை விட்டு வெளியேறுகிறதோ இவன் தாழ்ந்தவன் அல்ல, இவன் இந்த சாதி கிடையாது, இவன் மோசமானவன் அல்ல, இவன் என்னுடைய சகோதரன், நாங்கள் எல்லாம் ஒரு தாய் தந்தையிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் என்று என்ற எண்ணம் எப்பொழுது மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் வருகிறதோ அப்பொழுதுதான் இது வெற்றி பெறும். ஜப்பானை பார்த்தீங்களா, ஏன் சைனாவை பார்த்தீங்களா, நம்மை விட அதிகமான மக்கள் தொகை கொண்டவர்கள். அவர்களிலும் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், புத்த மதத்தினர், எல்லா மதத்தினரும் இருக்கிறார். ஆனால் அவர்களால் எப்படி மேலே வர முடிந்தது? அவர்கள் வளர்ந்த நாடுகளில் ஒரு நாடாக இருக்கிறார்களே, எப்படி அங்கே இந்த பூசல் அவரவருடைய மதத்தை அவரவர் பின்பற்றிக் கொள்ளலாம், அவரவருடைய மதத்தை அடுத்தவருக்கு சொல்லியும் கொள்ளலாம். தீவிரவாதம் கிடையாது, ஜாதி இங்கே எங்கு சென்றாலும் நாம் சமூக நல்லிணக்கம் என்று கத்திக்கொண்டு மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. என்றைக்கு இறைவனுடைய அந்த வார்த்தையை ஒரு ஆத்மாவிலிருந்து நீங்கள் படைக்கப்பட்டீர்கள், இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களுக்கிடையே உதவி செய்து கொள்ளுங்கள், யாரையும் ஏதமாறாது பார்க்காமல் உதவி செய்து கொள்ளுங்கள் என்று என்ற முடிவுக்கு என்று வருகிறோமோ அன்றுதான் இந்தியா சுபிட்சப்படும். என்ன வளம் இல்லை என்று முன்னாடில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அவ்வளவு வளங்களும் இருக்கிறது பாரத நாட்டில். ஆனால் முட்டுக்கட்டை ஒன்றே ஒன்றுதான். சகோதரர் நம்முடைய பாதிரியார் அவர்கள் சொன்னது போல், பங்கு தந்தை அவர்கள் சொன்னது போல், இந்த சாதித்துவம் ஒளிந்தால்தான் நாடு, அது ஒளியும் வரை இந்த நாட்டிலே பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும், இந்த நாடு முன்னேறுவது தடைபட்டு கொண்டே இருக்கும். அன்பான சகோதரர், இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. நம்முடைய இறைவன், உங்களுடைய இறைவன், எங்களுடைய இறைவன் இதைத்தான் சொல்கின்றார். இது அகில உலக மக்களுக்கும் உபதேசமே என்று வேறில்லை என்று இந்த உலக மக்களுக்கெல்லாம் இதுதான் உபதேசம். அதனாலதான் காந்தி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ஆட்சி இந்த நாட்டிற்கு வர வேண்டும், உங்களுடைய ஆட்சி இந்த நாட்டிற்கு வந்துவிட்டால் இந்த நாடு முழுமையான சுதந்திரம் பெற்றதாக என்று காந்தி அவர்கள் சொன்னார். அன்பான சகோதரர், கொஞ்ச நேரம் சிந்திச்சிருக்காங்க. சுனாமியை மட்டும் பேசிக்கொண்டார். சுனாமி எப்படி வரக்கூடாது என்பதை பற்றி பேச வேண்டும். கடல் அலைகள் என்ன, எதை போட்டு தடுத்தாலும் சுனாமி வரும். நேற்று தாய்லாந்து, ஸ்பெயினிலே வந்து உலக வளர்ச்சி அடைந்த நாடுகளாக இருந்தாங்க, அங்கே ஸ்பெயினிலே வந்து விட்டது. இன்னும் என்னென்ன நாடுகள்லாம் வரும், பயம் வந்து கொண்டிருக்கிறது. இதோ பாவனை சுற்றி கடல் இருக்கிறது, சுனாமி வந்து விட்டால் என்ன செய்வது? நல்ல செயல்களை செய்யுங்கள், நல்ல ஒன்றுமில்லை. ஒரு பெரியவர் கண் பார்வை தெரியாதவர், அந்த கண் பார்வை தெரியாதவரை விட்டு விட்டு அவருடைய சொந்தம் பந்தம் எல்லாமே ஓடுகிறது. உங்களை நாங்கள் அழைத்து செல்ல முடியவில்லை, எங்களை மன்னித்து விடுங்கள் என்று. ஆனால் குளச்சலில் நடந்தது என்ன தெரியுமா? அந்த பெரியவர் காப்பாற்றப்படுகிறார், ஓடியவர்கள் அழிக்கப்படுகிறார். இறைவன் நாடியதை பாருங்கள். அந்த பெரியவர் காப்பாற்றப்படுகிறார், கண் பார்வை தெரியாதவர், ஓட முடியாதவர், எப்படி அவர் காப்பாற்றப்படுகிறார்? ஓடினார்களே உயிரை காப்பாற்ற மனிதனையும் அழிந்து விட்டார். பெரியவர் தானே, அவரை அழைத்து செல்வோமே என்ற அந்த எண்ணம் இல்லை, அவர்கள் அழிக்கப்படுகிறார். இறைவன் அழித்து விடும். அன்பான சகோதரர்களே, கயவர்களை எல்லாம் இறைவன் கண்முன்னாக காட்டிக் கொண்டிருக்கின்றான். எவன் கற்பழிப்பில் ஈடுபடுகிறானோ, எவன் தவறான வழியில் ஈடுபடுகிறானோ, ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலேயே தண்டனை அனுபவிக்கிறார். நம்முடைய சமூக நல்லிணக்கம் வர வேண்டும் என்றால் ஒரு சபதம், ஜாதி முதல்ல அதை சபதமா எடுக்க. ஜாதி ஒளிந்தால் நாடு ஏற்படும், நம்முடைய நல்லிணக்கம் ஏற்படும். அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய எண்ணங்களை விடுங்க, பேராசையை விடுங்க. ஆசை என்பது இருக்கும், ஆனால் பேராசை என்பது இருக்கக்கூடாது. அடுத்தவனுடைய சொத்து, அடுத்தவனுடைய பொருள் நம்மிடையே வர வேண்டும் என்ற எண்ணம் வரும்பொழுதுதான் அங்கே பிரச்சனை வரும். எந்த சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் தவறு செய்தால் அந்த சமூகம் அவனை வைத்துக் கொள்ளக்கூடாது, காட்டி கொடுத்து விட வேண்டும். இப்பொழுது சமூக நல்லிணக்கம். அன்பான சகோதரர், இந்த ஹஜ்ஜு பெருநாள் தினத்திலே ஒரு சமூக நல்லிணக்க ஒரு மாநாட்டை ஏற்படுத்தி இருக்கிறார்.
வந்திருக்கின்றீர்கள். நாமெல்லாம் தமிழர்கள், ஒரு பகுதியை சேர்ந்தவர்கள். நமக்கிடையே இத்தனை மதங்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறது என்று ஒரு பூரிப்பு ஏற்படுகிறது. பாருங்கள், இது அந்த ஹஜ்ஜிலே நடப்பது என்ன தெரியுமா? ஹஜ் என்றால் என்ன தெரியுமா? அங்கே வரக்கூடியவர்கள் யார் தெரியுமா? இந்த இந்தியாவிலே ஒட்டுமொத்த மொழி பேசக்கூடிய தமிழர், மலையாளம், கன்னடம் என்று எங்கே உருது, ஹிந்தி என்னென்ன மொழிகள் இருக்கிறதோ அத்தனை பிரதேசத்தவர்களும் அங்கே இருக்கிறார். ஜப்பானியர் இருக்கிறார், சைனாக்காரர் இருக்காரு, பாகிஸ்தானர் இருக்காரு, அமெரிக்கன் இருக்காரு, ரஷ்யன் இருக்காரு, எல்லாரும் அங்க இருக்காங்க. அவர்களுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. 30 லட்சம் பேரும் ஒவ்வொரு பகுதியிலிருந்து வந்திருக்காங்க. வந்துட்டு அங்க ஜாதி மதம் பார்க்க முடியாது, அந்த நாட்டை பார்க்க முடியாது, இனத்தை பார்க்க முடியாது, நிறத்தை பார்க்க முடியாது. அங்க என்ன தெரியுமா? அங்க கூட ட்ரெஸ்ஸை போடக்கூடாது. இறைவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? தையல் இல்லாத ஒரு ஆடையை கொடுத்து, ஒரு வெண்ணிலை ஆடை கொடுத்து அவ்வளவு பேர் ஒண்ணா இருங்க. பாருங்க, ஹஜ்ஜு பெருநாள்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அனைத்து மக்களையும் ஒரு கொடைக்குள்ள கொண்டு வந்து பணம் அது இது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு ஒரு வெள்ளை துணியோட இருந்து கொண்டு நீங்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள், இங்கே நீங்க நினைச்சுக்கங்க, அவ்வளவு பேர் நம்ம சகோதரர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருநாள் தான் என்னது ஹஜ்ஜு பெருநாள். அந்த ஹஜ்ஜில் தான் 30 லட்சம் பேர் கூடுறாங்க. 2 லட்சம் பேர் கூடினாலே அரசாங்கம் என்ன செய்யும்? தடுமாறும். 30 லட்சம் பேர் கூடக்கூடிய இடத்துல அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு என்ன செய்யறாங்க? போறது மட்டும் இல்ல, ஒரு சபதம் எடுக்கிறாங்க. எந்த மனிதனுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், துரோகம், எந்த மனிதனையும் நான் துன்புறுத்த மாட்டேன்னுக்கிட்டு அங்க கல்லெறிவாங்க. சாத்தானை கல்லெறியக்கூடிய சம்பவம் இருக்கு. அந்த கல்லை எரியும் போதே என்ன செய்யறாங்க? என்னுடைய சாத்தானி எண்ணங்களை எல்லாம் நான் என்ன செய்யறேன்? எரிகிறேன். அன்பான சகோதரர்களே, அதே போன்று இந்த ஜாதி வெறி, சாத்தானி எண்ணங்களை நாம் எரிந்து விட்டோம் என்றால் இந்தியா வளம் பெறும். வளம் பெற்ற நாட்டில் நாமும் இருப்போம். வளம் பெற்ற நாட்டுக்கு நாம் உதவுவதாமோ, இன்னும் சொல்ல போனால் இந்த சமூக நல்லிணக்கம் பேணுவதற்கு, அது வளர்வதற்கு நாம் உறுதுணையாக இருந்தோம் என்றால் நம்முடைய எதிர்காலம் நம்மை வாழ்த்தும், இந்தியாவும் வாழ்த்தும், இறைவனும் வாழ்த்துமான். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு ஒரு அறிவிப்பு. இந்த சமூக நல்லிணக்க விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவரும் இந்த விழாவினை ஏற்பாடு செய்ய